நானும் ஒரு ப்ரூஃப் சொல்லலாம். நீங்கள் வந்து என்னோட நண்பர்களுக்கு வந்து என்னை வச்சுட்டே நிறைய அனலைஸ் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமா. ஒருத்தர்கிட்ட சிம்பிளாக சொல்கிறீங்க, இந்த கோதுமை எடுத்து கொண்டு போய் சிவன் கோயில் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்ச அவர் 6 முறை முயற்சிக்கிறார், 6 முறை தோல்வி ஆகுது, எடுத்துகிட்டு போகிறார். ஒரு 3-4 தேங்காய் விநாயகர் கோயிலில் உடைக்க சொல்கிறீங்க, இவர் பர்டிகுலராக வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் கோயில் சாத்திருக்க கோயிலில் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி. சாதாரண விஷயம், அது செலவும் கிடையாது. ஆனால் கர்மா எவ்வளோ வலிவாக இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. ஐயா, எப்போ நம்ம அமைதியாக இருப்போம் அப்போல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வரும். ஒரு வேள்வி மாதிரி ஒன்று செய்ய தொடங்குவோம், கேட்டு போடும். அதுதாங்க ஆச்சரியம். அப்போதான் பிரபஞ்சம் உங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு நீங்கள் உணர்வீங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் அன்றாட பார்க்குற நிகழ்வுகளே உங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் வெளில கிளம்பும் போது சனி அப்படிங்கிற அந்த அமைப்புள்ள ஒரு மனிதரையோ தொழில் சார்ந்த மனிதரையோ நீங்கள் பார்த்துட்டு போறீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய விஷயம் தாமதமாகும். ஏன்னா சனி என்னும் கிரகம் வந்து தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். சில ஜாதகங்கள் வந்து நான் 5 நாள்ல 6 நாள்ல பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கும், ஆனால் வந்து 1 மாதம் ஆகிடும். அப்போ அந்த ஜாதகத்தை 1 மாதம் கழிச்சு எடுக்கும்போது எடுக்கிறதுக்கு முன்னாடியே இது சனியோட தொடர்புள்ள ஜாதகம் தான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியும். திறந்து பார்த்தா ஒன்றும் அவங்க சனி திசை போயிட்டு இருக்கும், சனி புத்தி போயிட்டு இருக்கும், லக்னத்தை சனி இருக்கும், சனிக்கிழமை பிறந்திருப்பாங்க, இல்லை சனி வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும், அழுத்தமாக இருக்கும், வலுவாக இருக்கும்.